ஓகே, நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். நீண்ட நெடுங்காலமாகவே நீங்கள் புக்ஸு வச்சுருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஃப் வச்சுருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதில் கொஷின் கேட்க வாய்ப்பில்லை. ஸோ இதுலேருந்து தான் கேட்பாங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கின்றேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் காட்டியுள்ளார். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம்னா, அவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்த கொஷின் கேட்கலாம். அதாவது உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர்னு கொடுக்கணும். ஸோ எந்த நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம்னு கொடுக்கணும். முன்னாடி நமக்கு பார்த்த கிளாஸில் வந்து தொல்காப்பியம்ங்கிறது பழமையான இலக்கண நூல். ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே, இவங்க ஹைலைட் பண்ணாத விஷயம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்ப அறிவியல் உண்மை வந்து தொல்காப்பியர் தமது எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் கூட கேட்கலாம். ஓகே, இந்த நீர் நிலம் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காராப்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அது வந்து மழையாக பொழியுறதுங்கிறது வந்து இப்போ ஒரு சயின்டிஃபிக் கூற்று. ஆனால் அது வந்து எப்போ வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40 வந்து போன்ற திருப்பாவை போன்ற நூல்களில் வந்து இந்த செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ பின்னாடி இந்த பாக்ஸில் வர இது கம்பேர் பண்ணி படிக்கலாம். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் வந்தது பார்க்கலாம். நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடல் கொடுத்து கூட ஸோ அதுக்கான விளக்கம் கேட்கலாம். இல்லைனா வந்து தொல்காப்பியமாக யார் எழுதுனா அந்த மாதிரி கேட்கலாம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எள்ளி. ஸோ ஒரு செகண்ட் பார்த்தோம்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எள்ளி வந்து கார்40 உள்ள ஒரு பாடல். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், முல்லைப்பாட்டு, பரிபாடல்னு படிச்சிருப்போம். சப்போஸ் இந்த பாடல் கொடுத்து இது என்ன நூல்னு கேட்டாங்கன்னா கார்40ன்னு எழுத தெரியணும். ஸோ இது மட்டும் படிச்சுட்டு போனால் பார்த்தாது, இந்த பாட்டும் படிக்கணும். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பற்றி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுக்கான பாட்டு வந்து இந்த இருக்குது. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்று பத்துக்கான பாடல். ஸோ இதுக்கான டெஃபனிஷன் கேட்கலாம். இல்லை டெஃபனிஷன் கொடுத்துட்டு அந்த சாங்கை கேட்கலாம். இல்லைன்னா இந்த பாடலை கொடுத்து இது வந்து எந்த நூல்னு கேட்கலாம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை எனும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. இதுக்கான பாடல் வந்து கோட்சிரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணையில் கொடுத்துருக்காங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அதுக்கான பாடல் வந்து திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலையிலையா இந்த பாடல் கொடுத்து திருவள்ளுவ மாலையில் இந்த கூற்றை கூறியவர்னு யாருன்னு கேட்கலாம். நம்ம திருவள்ளுவ மாலை கொடுத்தோன்னா சப்போஸ் கன்ஃபியூஷனில் வந்து இல்லை டென்ஷனில் வந்து நம்ம திருவள்ளுவர்னு நம்ம அடிச்சிடும். பட் கபிலர் இல்லைன்னா இந்த பாடலை கொடுத்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இன்றைய அறிவியல் இந்த கருத்தை வந்து இன்றைய அறிவியல் உலகில் சொன்ன அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. இந்த கருத்தை கொடுத்துட்டு நம்ம இந்த கருத்தோட பொருள் புரியணும். பொருள் புரிஞ்சு அந்த பொருளை வந்து இப்போ யார் சொன்னால் நமக்கு சயின்டிஃபிக்காக யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸோ கபிலர் கூற்றை வந்து சொன்ன அறிவியல் அறிஞர் யாருன்னு கூட கேட்பாங்க. கலிலியோன்னு நமக்கு எழுத தெரியணும். ஸோ இதிலே ட்விஸ்ட் பண்ணி கேட்காம நிறையா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலச்சி வருகிறார்கள். ஸோ இதோடு அவங்க வந்து அந்த கடிதத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க. ஓகே, தெரிந்து கொள்வோம்ல வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் பார்க்கணும். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆபேஜா அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஸோ இதுவும் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் அதோடு முடிஞ்சிருச்சு. இயல் 1 முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழத்துக்கு இது இலக்கணமும் திருக்குறளும் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம்.
ஓகே, இந்த கலைச்சொல் அறிவு மட்டும் பார்த்துக்கலாம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், முகநூல்னா ஃபேஸ்புக், செயலினா ஆப், புலனம்னா வாட்ஸ்அப், மின்னஞ்சல்னா இமெயில். தேங்க்யூ.